your money. ஆகவே உங்களையும் உங்கள் பணத்தையும் சுரண்டுகிற ஜனங்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். I find today believers, இன்றைய விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன், they are very careful about not being swindled in the marketplace. அங்கே சந்தை கடையில ஏமாந்து விட கூடாதுன்னு சொல்லி மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். But I tell you, you got to be careful not to be swindled in the church. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், சபையிலே நீங்கள் சுரண்டப்படுவதிலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். You got to be careful not to be swindled by all these Christian television programs. இன்றைக்கு நீங்க காண்கிற டிவியிலே வரக்கூடிய கிறிஸ்தவ நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சுரண்டப்படக்கூடாது. Don't be cheated. ஏமாற்றப்படாதீர்கள். They don't have the spirit of Elijah. அவர்களுக்கு எலியாவின் ஆவி இல்லை. They don't have the spirit of Elisha who told Naaman, I don't want your money, go and take your money and go. நாகமானை பார்த்து உன்னுடைய பணம் உன்னுடைய வெகுமதிகள் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன எலிசாவை போல நமக்கு ஆட்கள் தேவை. They've got the spirit of Gehazi who runs after. அங்கே பணத்துக்கு பின்னாக ஓடி சென்று அந்த பணத்தை பிடுங்கி கொண்டதான கேயாசுடைய ஆவியுடையவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். Where did Elisha get this spirit to reject Naaman's money? நாகமானுடைய பணத்தை வேண்டாம் என்று ஒதுக்குவதற்கு எலிசாவுக்கு அந்த ஆவி எப்படி வந்தது? He got it from Elijah. அவனுக்கு எலியாவினிடத்தில் அந்த ஆவி கிடைத்தது. Prayed and said, Lord, give me the double the portion of Elijah's spirit. ஆண்டவரே, எலியாவின் ஆவி எனக்கு இரட்டிப்பாக வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். And that was Elijah's spirit. அதுதான் எலியாவின் ஆவி. That is what Elisha got and told Naaman, I don't want your money. ஆகவே தான் எலிசா அந்த நாகமானை பார்த்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். Yeah, you got healed, but I don't want any money for that. உனக்கு என் மூலமாக சுகம் கிடைத்தது, ஆனால் உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம். Where do you find preachers like that today? இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் எங்கே இருக்கிறார்கள்? Who will bless you and don't want your money. உங்களை ஆசீர்வதித்து உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் எங்கே? Want to connect you to God. உங்களை தேவனோடு கூட இணைக்கிறவர்கள் எங்கே? You know why Elisha could say that? எலிசா ஏன் அப்படி சொல்ல முடிந்தது தெரியுமா? Because he lived a very simple life. அவன் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தான். He lived in a little hut. He didn't need Naaman's money. அவன் ஒரு சிறிய குடிசையிலே வாழ்ந்தான். ஆகவே நாகமானுடைய பணம் அவனுக்கு தேவையில்லாது இருந்தது. Why do a lot of preachers want your money today? இன்றைக்கு ஏன் பிரசங்கியார்களுக்கு அதிகமான உங்களுடைய பணம் தேவைப்படுகிறது? Because they live in such grand style. அவர்கள் மிகவும் சொகுசான வீட்டிலே வாழுகிறார்கள். They want grand food. அவர்களுக்கு மிகவும் நேர்த்தியான சாப்பாடு வேண்டும். Grand clothes. நேர்த்தியான ஆடைகள் வேண்டும். Everything must be expensive. எல்லாமே விலையுயர்ந்த காரியம் வேண்டும். Where to get the money from? இப்பொழுது பணம் அதற்கு எங்கே இருந்து வரும்? Get it from the people. ஜனங்களிடத்திலிருந்து வாங்குவாங்க. Quote verses like this and swindle the people. இந்த இது போல வசனத்தை சொல்லி ஜனங்களுடைய பணத்தை சுரண்டி விடுங்கள். There are crooks in the marketplace today. There are crooks in the church today. இன்றைக்கு சந்தை கடையிலே ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், சபையிலேயும் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள். And the crooks in the church are more dangerous than the crooks in the marketplace. சந்தையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை விட சபையிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் அதிக ஆபத்தானவர்கள். They can only rob your money, but the crooks in the church will rob your soul. அங்கே சந்தை கடையிலே இருக்கிறவர்களுடைய பணத்தை மட்டுமே திருட முடியும். சபையிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆத்துமாவையும் சேர்த்து திருடி விடுவார்கள். Rob your money and your soul. உங்களுடைய பணத்தையும் திருடி விடுவார்கள், உங்கள் ஆத்துமாவையும் திருடி விடுவார்கள். I want you to see in 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18